இப்போ அதே மாதிரி சரி குழந்தைக்கு பண்றீங்க, அதே மாதிரி திருவிழால பண்றீங்க, இறந்தவங்களுக்கும் பண்றீங்களே அது எதுக்காக? இறந்தாலுமே அந்தக்கா இந்த இத்தனை காலம் 70 வருஷம் 50 வருஷம் இருந்தவங்க, அப்புறம் அவங்களுக்கு ஒரு நல்ல முறை ஆட்டம் ஆடணும், இந்த இந்த மாதிரி மத்தள ஃபீனாசி அடிக்கணும் அப்படிங்கிறது வருது. ஓ, கொஞ்சம் வயதாகி இறக்குறவங்களுக்கு தான் இந்த நடனம் ஆடுவீங்க. ஓ, சின்ன வயசுல இடையில இருக்கிறவங்களுக்கு இல்லை, இந்த பெரிய பெரியவங்களே இருக்காங்க, அவங்களுக்கும் நல்லா செஞ்சு அவங்கள போய் நம்ம அடக்கம் செய்யணும். அப்புறம் நாங்கள் அடக்க செய்கிற 12 நாளைக்கு எங்களுக்கு ஒரு தீட்டு இருக்குது. ஓ, அந்த தீட்டு என்ன பண்ணணும், நம்ம ஒரு கோயில் மாதிரி வச்சு அது ஒரு ஒரு சாணி கொண்டு வந்து சாணி கொண்டு வந்து ஒரு பூ அது இதில் கொண்டு ஒரு 5 பேர் கல்லெடுக்க போவோம். கல்லெடுத்து ஒரு யாருக்கு கிடைக்குதோ அந்த கையில் அவருக்கு தான் அந்த தெய்வம் வரும். ஓ, டக்குன்னு போய் இப்படி எடுத்தா தன்னாலே தானே உட்காந்துக்கு ஓ, அந்த கல். அப்புறம் இங்கே இருக்கிற மக்களோட சேர்ந்து நாம் என்ன பண்ணணும், அந்த பூ செஞ்சு அப்புறம் மறுக்க நம்ம ஒரு குடம் எடுத்து தானியம் வச்சு அப்புறம் வந்து கோயில் மாதிரி நம்ம சத்தவங்களோட இல்லை ஒரு கோயில் மாதிரி வச்சுருக்கோம். இறந்தவங்களுக்கு கோயில் மாதிரி. கோயில் மாதிரி.